பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து பேசுற அளவுக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. இரண்டு விஷயங்களை தவிர, ஒன்று சுஜா வந்து சொன்ன வார்த்தை கிவ் அப். நான் இது வரைக்கும் வந்து எதையுமே கிவ் அப் பண்ணது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறுதி வரை போராடி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு முயற்சியும் கைவிட்டாதான் தோல்வி. ஸோ நெவர் எவர் கிவ் அப். சமீபத்துல விவேகம் திரைப்படத்துல அஜித் சொல்லியிருக்கிற வாசகம். வாழ்க்கையில வெற்றியாளர்கள் யார் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியில கைவிட்டதே கிடையாது. இறுதி வரை போராடி இருக்காங்க. அதுதான் வெற்றியாளர்களாக அவர்களை மாற்றுகிறது. பொதுவா எல்லாருக்கிட்ட என்ன குணம் இருக்குன்னா, நான் வந்து அமெரிக்கால பிறந்திருந்தேன்னா நான் அப்படி இருந்திருப்பேன், அங்க பிறந்திருந்தா இப்படி இருந்திருப்பேன், எனக்கு அது கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி இருந்திருக்கும். இது போல இல்லாத விஷயங்களை சொல்லி நம்ம வந்து தோல்விக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொள்வதில் தான் அதிக நேரம் செலுத்துறமே தவிர, அதுக்கடுத்து ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதை வெற்றிக்கான விஷயமா மாத்திரக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னெடுக்கிற இல்லை. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1093 தாவரங்களை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காரு. அவர் 1092வது தாவரத்துல வந்து அந்த விஷயத்த கைவிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நம்ம எடுத்துக்கொண்ட விஷயத்துல நம்மளோட முயற்சியை கைவிடவே கூடாது. இறுதி வரை போராடணும். கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும். அது ஒண்ணுதான் வித்தியாசப்படுமே தவிர வேற எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தாமதமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பக்குவப்பட்ட மனிதராகவும் இருப்பீங்க. அதை தாண்டி பக்குவப்பட்ட பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியா இருக்கும். அதனால தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும். இந்த ஒரு குணம் சுஜா கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமா தான் இருந்தது. அதற்கடுத்து சுஜா வந்து தன்னோட பர்சனல் லைஃப் பத்தி சொன்னாங்க. இது குறித்து நம்ம அதிகம் ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தனியாக சர்வே பண்ணி இந்த அளவு வாழ்றது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்த 14 வயசுல இருந்து இவங்க செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்தான், பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதை தாண்டி அவங்களோட உணர்வுகள் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது தன்னை வந்து எப்படி இந்த சமூகம் பார்க்குது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோடனே அது அவங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஐட்டம் டான்சர் அப்படின்னு அவங்கள சொல்றத வந்து விருப்பப்படலை. அந்த வார்த்தையை சொல்றப்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு. யாரையும் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வைக்கிறப்ப அந்த வலி அவங்க எந்த அளவு உணர்ந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. மேலும் ரைசா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னது வந்து தனக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது குறித்து நான் வந்து நேத்தே வந்து சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து ரொம்ப கொடூரமான அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நான் நேத்தே வந்து பதிவு பண்ணேன். அதனால அதை பற்றியும் இன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா, ரைசா வந்து பிக் பாஸ் வந்து கிண்டல் பண்ணக்கூடாதா, ரூடா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆர்வம் மற்றும் வையாபுரி இடையில வந்து ஜாயின் பண்ணாரு. இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு ஒரு தப்பான ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு கேம் ஷோவா இருக்கலாம், ரியாலிட்டி கேம் ஷோவா இருக்கலாம். இதுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வின் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. இது ஒரு காம்படிஷன். கேம் ஷோங்கிற விட இது ஒரு போட்டி. நீங்க ஒரு போட்டியாளரா உள்ள வந்திருக்கீங்க. அப்ப அந்த போட்டி விதிமுறைகளை வந்து பின்பற்றணும். அந்த போட்டியில விதிமுறைகளை பின்பற்றி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கணும். அந்த போட்டியில அம்பேரா நிக்கிறவங்களையோ இல்ல அந்த போட்டி நடத்துபவரையோ விமர்சிச்சுட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது தப்பு. இந்த விஷயத்த அப்படியே நம்ம வந்து பிராக்டிக்கலா ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு தொழில ஈடுபட்டிருக்கோம். அந்த தொழில நமக்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளை வந்து நம்ம மதிக்கணும். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து மதிக்கணும். அதன்படி நடந்து கொள்ளும் போதுதான் நிறுவனத்துல நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த நிறுவனத்தோட சட்டதிட்டங்களை மதிக்கல, அந்த நிறுவனத்தின் மேல் அதிகாரிகளை மதிக்கல அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? நம்ம பார்க்குற அந்த வேலையே நமக்கு வந்து இல்லாம போய் ரோட்ல தான் நிற்க வேண்டி வரும். ஸோ ரைசா வந்து அந்த வார்த்தையை பேசினது, அதாவது பிக் பாஸை வந்து கிண்டல் பண்ணக்கூடாதா, ரூடா பேசக்கூடாதா அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு நியாயமான விஷயமா படலை. இதை தாண்டி வந்து இன்னைக்கு வேற எதுவுமே பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸ்நேகன் ஒரு வார்த்தை சொன்னார் வையாபுரி கிட்ட, ஓவியா மாதிரி நடிக்க வந்து சுஜா ட்ரை பண்ணுது, அதெல்லாம் பிளட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த கருத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். சுஜாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நடிக்கிற மாதிரி தோணலை. அதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுறப்ப அவங்க சின்ன சின்ன மேனரிசம் ரியாக்ஷன் வந்து கொடுக்கறக்கு அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து ஓவியாவோட கம்பேர் பண்ணி பேசுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சுக்கு நேரம் வந்து இவங்க கேட்கறனால ஓவியாவை கம்பேர் பண்ணி பேசுறாங்களான்னு தெரியல. பொதுவாக நம்ம வந்து பேசும்போது ஒரு வார்த்தைகள் வந்து கிடைக்கல அப்படின்னா
அந்த வார்த்தைகள் நம்ம சிந்திக்கும் போது அந்த டைம் ஃபில்லிங்காக ஏதோ ஒரு மேனரிசம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். அது வந்து இயல்பாக இருக்கக்கூடியது. ஓவியா மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரமும் 5 நாட்களாக தொடர்ந்து நடிக்க முடியாது. அவங்களோட இயல்பான குணம் அது அப்படிங்கிறத என்னோட பார்வை. இதை தாண்டி ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது வந்து அவங்க குணமே அதுதான் அப்படிங்கிறது எனக்கு வந்து யூகிக்க முடியுது. ஏன்னா வந்து ரைஸா வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெருடலா இருக்கு. அதுக்காக தான் நான் நாமினேட்டே பண்றேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ரைஸா வந்து நாமினேட் பண்றாங்க. அப்ப ஒரு விஷயம் வந்து அவங்கள பாதிச்சிருச்சு அப்படின்னா அதை மனசுல போட்டுக்கிட்டே வச்சு அதையே சிந்திச்சிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் அதை நேரடியாகவும் வந்து கேட்டு உடனே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்களா தான் எனக்கு தெரியுது. இதுல ஒரு நாடகத்தனம் இருப்பது போல எனக்கு தோணலை. சுஜா வந்து ஒரு வார்த்தை பேசும்போது டைம் எடுத்துக்கிறதுக்கு காரணமா என் மனசுக்கு தோன்ற வந்து பல ரீசன் இருக்கலாம். ஆனா இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதாவது வெளியே அந்த ஷோவை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு வார்த்தை தப்பா வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எதிர்காலத்துல அவங்க இங்க வந்திருக்கிற மற்றவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இவங்களோட இதுல லைஃப்ல நம்ம கரியர்ல இது வரைக்கும் ஜெயிக்கல, அதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும் அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்திருக்காங்க. ஸோ இங்க ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளோட கெரியர் இதுக்கப்புறம் இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்க நினைக்கிறாங்க. அதனால வார்த்தை பயன்படுத்தும் போது இந்த வார்த்தை சரியா இல்லையான்ட்டு அனலைஸ் பண்ணி அவங்க சொல்ல டைம் எடுக்கிறப்ப அதை ஃபில் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு மேனரிசம் வருது அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. ஸோ இனி எபிசோட் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய எபிசோட்ல வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நாளைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.